ஹலோ கைஸ், நான் உங்கள் கௌதமிகா. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு லீட் கோட் ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளமோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா லெமனேட் சேஞ்ச். ஓகேவா? ஸோ இது வந்து அகைன் ஒரு ஈஸி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் என்ன கேட்டிங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் மீடியம் கிட்ட வர ப்ராப்ளம் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இதை பார்க்கும்போது எனக்கு வந்து ஈவன் தோ இது நீங்கள் சொல்யூஷன் முடிச்சதுக்கப்புறம் பார்க்கும்போது டேரெக்டாக இருக்குன்னு தோணினாலும் இதில் வந்து என்ன அல்காரிதம் யூஸ் பண்ணலாம், எந்த அப்ரோச் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றதுல எனக்கு கொஞ்சம் 2-3 டிஃப்ரெண்ட் தாட்ஸ் இருந்துச்சு. அதனால தான் இந்த ப்ராப்ளம் நான் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு எடுத்தேன். ஸோ வாங்க என்ன ப்ராப்ளம்னு பார்க்கலாம். கொஷின் வந்து நீங்கள் படிக்கிறதுனா படிச்சுக்கோங்க. பட் நான் சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒன்றுமே இல்லை, ஒரு லெமன் ஜூஸ் கடை இருக்குது. ஓகேவா? அந்த லெமன் ஜூஸ் வந்து ஒவ்வொரு லெமன் ஜூஸும் $5. ஓகேவா? கஸ்டமர்ஸ் வந்து அந்த லெமன் ஜூஸை வாங்குறதுக்கு க்யூவில் நின்றுட்டுருக்காங்க. ஆனால் கஸ்டமர்ஸ் கொடுக்குற அந்த ஒரு பணம் இல்லை அந்த நோட்டு வந்து எப்படி இருக்கும்னா எய்தர் $5 நோட்டாக இருக்கும், $10 நோட்டாக இருக்கும், இல்லை $20 நோட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த 3 ஆப்ஷன் தான் அவங்க நம்மள்கிட்ட பணமாக கொடுக்க முடியும். அதாச்சும் ஒரு $5 கொடுக்கலாம், இல்லை ஒரு $10 நோட்டு கொடுக்கலாம், இல்லை ஒரு $20 நோட்டு கொடுக்கலாம். சரியா? ஒரு லெமனேடோட ப்ரைஸ் வந்து நான் சொன்ன மாதிரி $5. இப்போது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இந்த மாதிரி க்யூவில் வரிசையாக கஸ்டமர்ஸ் வந்து நிற்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அரே கொடுத்துருவாங்க. இந்த அரேயில் என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வர கஸ்டமர் வந்து நம்மள்ட்ட $5 கொடுக்குறான், செகண்ட் வர கஸ்டமர் திரும்பி $5 கொடுக்குறான், தேர்டு வரவன் $5, ஃபோர்த்து வரவன் $10. ஸோ இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இந்த க்யூவில் இருக்கிற கஸ்டமர்ஸ் என்ன நம்மள்ட்ட கொடுப்பாங்கன்னு கொடுத்துருவாங்க. நம்ம ஒரு ப்ரைஸ் வந்து $5. இப்போது $5 தான் கஸ்டமர் கொடுக்குறான் அப்படின்னா பிரச்சனையே இல்லை, வாங்கிட்டு லெமன் ஜூஸை கொடுத்துடலாம். ஆனால் இந்த மாதிரி $10 இல்லை $20 கொடுக்கும்போது நம்ம வாங்கிட்டு சில்லற பாக்கி கொடுக்கணும் இல்லையா? அதாச்சும் $10 நோட்டு கொடுத்தான்னா ஜூஸுக்கு $5 எடுத்துகிட்டு மீதி $5 கொடுக்கணும். அதே மாதிரி $20 நோட்டை நீட்டினான்னா ஜூஸ்க்கு $5 எடுத்துகிட்டு மீதி $15 அவனுக்கு சில்லற பாக்கி கொடுக்கணும். ஸோ கொஷின் என்ன அப்படின்னா இந்த மாதிரி வரிசையாக கஸ்டமர்ஸ் எவ்வளோ பணம் கொடுப்பாங்க அப்படின்றத ஒரு அரே மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லா கஸ்டமருக்கும் ஜூஸ் கொடுத்துட்டு அவங்கள்ட்ட சில்லறையும் நம்மளால் கரெக்டாக கொடுக்க முடியுமா முடியாதா அப்படின்றது தான் கொஷின். ஓகேவா? ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு பார்க்கலாமா? ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு கஸ்டமர் வரான் $5 பிரச்சனையே இல்லை, செகண்ட் கஸ்டமர் வரான் $5 பிரச்சனையே இல்லை, தேர்ட் கஸ்டமரும் பிரச்சனையே இல்லை, நாலாவது கஸ்டமர் $10 கொடுக்குறான், அவனுக்கு $5 நம்ம திருப்பி கொடுக்கணும். ஸோ இதில் ஏதாவது ஒரு $5 திரும்பி கொடுத்துடலாம். கரெக்டாக? ஸோ இவனுக்கும் பிரச்சனை இல்லை. இப்போது $20 கொடுக்குறவனுக்கு நம்ம $15 கொடுக்கணும். கரெக்டாக? ஸோ இந்த $15 நம்ம எப்படி கொடுக்கலாம்? ஸோ இங்கே 2 $5 இருக்கு இல்லையா? ஸோ இது ஒன்று கொடுத்துடலாம், இது ஒன்று கொடுத்துடலாம். இந்த $10 கொடுத்தவன்ட்ட நம்ம ஒரு பாக்கி 5 வச்சுருப்போம் இல்லையா? அதாச்சும் 5 வாங்கிட்டு தானே 5 கொடுத்துருப்போம். ஸோ அதில் ஒரு 5 நமக்கு பாக்கி இருக்கும். ஸோ அதை மொத்தமாக சேர்த்து $15 கொடுத்து இவனையும் சக்ஸஸாக ஜூஸ் கொடுத்துடலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ இந்த அரேக்கு வந்து நமக்கு ட்ரூ ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ இன்கேஸ் ஃபால்ஸாக வரணும் அப்படின்னா அதோட இன்புட் எப்படி இருக்கும்னு ஒரு சாம்பிள் பார்க்கலாமா? ஸோ இங்கே பாருங்களேன், ஃபஸ்ட்டு வரவன் வந்து $5 கொடுக்குறான், செகண்ட் வரவன் வந்து $5 கொடுக்குறான். இப்போது ஒருத்தன் வந்து நம்மள்ட்ட $20 நோட்டை நீட்டினான்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவீங்க? இவனுக்கு பிரச்சனை எல்லாம் வாங்கி வச்சுப்போம், இவனுக்கும் வாங்கி வச்சுப்போம். ஆனால் இந்த $20 கஸ்டமர் வரும்போது நம்ம மீதம் அவனுக்கு $15 கொடுக்கணும். $15 நம்மக்கிட்டேயே கிடையாது. ஒரு 5 இருக்குது, இன்னொரு 5 இருக்குது, $10 தான் நம்ம கல்லால் இருக்குது. ஸோ $15 மீதி கொடுக்க முடியாதனால இந்த கேஸ் வந்து ஃபால்ஸ். பேசிக்காக இதுதான் கொஷின். இப்போது இதில் நான் என்ன காம்ப்ளெக்சிட்டி எதிர்பார்த்தேன் அப்படின்னா இது வந்து சிம்பிளாக பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு கோடுக்கு போயிடுறேன். பட் அதுக்கு முன்னாடி இதை நான் எப்படி யோசித்தேன் அப்படின்னா இது வந்து ஒருவேளை டைனமிக் ப்ரோக்ராமிங் வச்சு சால்வ் பண்ணணுமா அப்படின்னு யோசித்தேன். ஏன்னா இது வந்து ஆக்சுவலாக ஒரு கிரீடி சொல்யூஷன் தான். அதாவது சிம்பிளாக யோசிச்சா கிரீடி சொல்யூஷனாக வந்துடும். ஆனால் இது நான் ஏன் டைனமிக் ப்ரோக்ராமிங்காக யோசித்தேன் அப்படின்னா இது கிரீடியாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஒரு $10 கொடுத்து சேஞ்சு நம்ம கொடுக்கறது பெட்டரா, இல்லை 2 $5 கொடுத்து சேஞ்ச் கொடுக்கறது பெட்டரா? இது வந்து நான் முதல்ல யோசிக்கல. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் வரும்போது சரி டைனமிக் ப்ரோக்ராமிங் போய் நம்ம அந்த அரே பில்ட் பண்ணி அதுலேருந்து வரதை வச்சு நம்ம பெஸ்ட்டு கொடுக்கலாமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தான் கிரீடியாக யோசிக்கும் போது தெரிஞ்சிச்சு இது ஏன் நம்ம இந்த மாதிரிலாம் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக யோசிக்கணும். ஜஸ்ட்டு அமௌண்ட்டு நம்மள்ட்ட இருக்குது, அந்த சில்லறை கொடுக்கறதுக்கு $20 நோட்டால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துருவோம், $10 பில்லால் எவ்வளோ மேனேஜ் பண்ண முடியுமோ அதை கொடுப்போம், $5 பில்லால் எவ்வளோ மேனேஜ் பண்ண முடியுமோ அதை கொடுப்போம். சிம்பிளாக இதை நம்ம ஆர்டராக ஃபாலோ பண்ணாலே இதுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இதை நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னு ஒரு எக்ஸாம்பிளோட காமிக்கிறேன் பாருங்களேன். இதே எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே எக்ஸாம்பிள் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஆனால் நம்ம என்ன ட்ராக் பண்ண போகிறோம்னா ரொம்ப சிம்பிள் தான். நம்மக்கிட்ட அட் அ டைமில் எவ்வளோ பில்ஸ் இருக்குது, அதாச்சும் $20 பில் எவ்வளோ இருக்குது, $10 பில் எவ்வளோ இருக்குது, $5 பில் எவ்வளோ இருக்குன்றதை ட்ராக் பண்ணிகிட்டே வர போகிறோம். ஓகேவா?
ஸோ இப்போ வந்து பாருங்களேன், ஜஸ்ட் நான் இந்த அரேவை ட்ராவர்ஸ் பண்ணி இந்த அல்காரதம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதிலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த 5 எடுத்துக்கலாமா? $5 பில்லு வருது. $5 பில்லுக்கு வந்து நமக்கு அந்த சில்லறை கொடுக்குற பிரச்சனையே கிடையாது, கரெக்டாக? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், டேரெக்டாக வந்து இந்த $5 பில்லை இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ $5 வந்து 1 ஆகிட போகுது, கரெக்டாக? ஓகே, ஸோ இது முடிஞ்சிருச்சு, கரெக்டாக கைஸ்? ஸோ இப்போ வந்து பாருங்கள், அடுத்து வர போகிறேன். அதே தான் இங்கேயும் வந்து நமக்கு சில்லறை பிரச்சனையே கிடையாது. ஸோ இதையும் நம்ம வாங்கிக்கலாம், ஜூஸ் கொடுத்துடலாம். ஜஸ்ட் நம்ம இந்த $5 பில்லை மட்டும் அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ எவ்வளோ இருக்குது நம்மள்ட்ட? 2 இருக்குது, கரெக்டாக? ஓகே, 2 $5 இருக்குது, இப்போ வரைக்கும் பிரச்சனை இல்லை. 3வது ஆளும் அதே தான், ஜஸ்ட்டு காசை வாங்கிட்டு ஜூஸ் கொடுத்துடலாம், ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இப்போ வரைக்கும் நம்மள்ட்ட 3 $5 பில் இருக்குது, சில்லறை பிரச்சனையே வரல, ஓகேவா? இப்போ தான் $10 எடுத்துகிட்டு ஒருத்தன் வந்து நீட்டுவான். இந்த $10 பில்லுக்கு நம்ம எப்படி இதை நோட்டீஸ் பண்ணணும் அப்படின்னா, இதை நான் ஏன் கிரீடின்னு சொல்கிறேன்னா, இங்கே நான் எழுதின ஆர்டர்லேயே நீங்கள் பார்த்துருக்கலாம். ஃபஸ்ட்டு 20 எழுதியிருக்கேன், அப்புறம் 10 எழுதியிருக்கேன், அப்புறம் 5 எழுதியிருக்கேன். அதாவது என்ன அர்த்தம்னா, இப்போது நம்ம $10 கொடுக்குறான்னா, இப்போ அந்த அமௌண்ட் வந்து எவ்வளோவா, நம்ம சில்லறை கொடுக்க வேண்டிய அமௌண்ட் வந்து எவ்வளோ? இந்த 10 - 5, கரெக்டாக? ஏன்னா $5 எப்படியும் ஜூஸ்க்கு செலவாக வேண்டியது, மீதி கொடுக்க வேண்டியது வந்து 10 - 5, அதாவது மீதி $5க்கு தான் நம்ம சேஞ்ச் கொடுக்கணும். இப்போது இந்த $5 நம்ம திருப்பி கொடுக்கறதுக்கு அப்படியே ரிவர்ஸில் பார்க்க போகிறோம். $20 பில்லை வச்சு எவ்வளோ இதால் கொடுக்க முடியும்? $20 வச்சு நம்மள்ட்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் $20 பில்லே இல்லை, ஓகேவா? அதே மாதிரி $5 கொடுக்குற $5 கொடுக்கறதுக்கு $20 பில்லு தேவைப்படாது. ஸோ இந்த கேஸை விட்டுருங்க. அடுத்து $10 பில்லு பார்ப்போம். $10 பில்லும் நம்மள்ட்ட இல்லை, பட் $5 கொடுக்கறதுக்கு $5 கொடுக்கறதுக்கு $10 பில்லை வச்சு கொடுக்க முடியாது. ஸோ அந்த கேஸும் நம்ம விட்டுறலாம். இப்போ $5க்கு வருவோம். சாரி கைஸ், ரூபா டாலர்னு கன்ஃபியூஸ் பண்ணுறேன், $5ன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ நம்ம இப்போ $5 நோட்டு பார்க்குறோம், 3 இருக்குது. ஸோ 3 இருக்கிறதுனால நமக்கு வந்து இந்த $5 கொடுக்கறதுக்கு ஒரே ஒரு $5 நோட்டே போதும். ஸோ அதனால் இதை கொடுத்துட்றோம், கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணிட்டே இருக்கோம். ஸோ இப்போ கொடுக்கறதுனால என்ன ஆக போகுது, நம்மள்ட்ட ஒரு இது வந்து கம்மியாக போகுது, கரெக்டாக? அதாவது 3 இருந்தது வந்து இப்போ 2 ஆகிட போகுது. ஓகே, ஸோ இவனுக்கும் நம்ம இப்போ சில்லறை கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ கடைசியாக ஒருத்தன் பாருங்கள். ஓகே, இப்போது சில்லறை கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் உடனே அடுத்ததுக்கு போயிடக்கூடாது இந்த கேஸில். ஏன்னு பாருங்கள், இப்போ நம்மள்ட்ட ஒரு $10 பில் ஆட் ஆகிருக்கும். ஏன்னா இவன் கொடுத்த பில்லை நம்ம கணக்கில் எடுத்துக்கல இல்லையா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த $10 பில்லை நம்ம இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணிப்போம். அதாவது அந்த ட்ராக் பண்ணிட்டே வரோம் இல்லையா, அதில் ஆட் பண்ணிப்போம். ஸோ நம்மள்ட்ட இப்போ வந்து ஒரு $10 பில்லு இருக்குது, ஒரு $10 பில்லும் 2 $5 பில்லும் இருக்குது. இப்போ பாருங்கள், இவன் முடிஞ்சுட்டான். இப்போ $20 எடுத்துகிட்டு ஒருத்தன் வரான். ஸோ இப்போ நம்ம வந்து எவ்வளோ சில்லறை கொடுக்கணும்னு கண்டுபிடிக்கலாமா? ஸோ இப்போ வந்து நம்ம $20க்கு எவ்வளோ சில்லறை கொடுக்கணும்? ஸோ $20க்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 - 5, அதாவது $5 ஜூஸ் செலவு இல்லையா? ஸோ 20 - 5 $15க்கு நம்ம சில்லறை கொடுக்கணும். மறுபடியும் நான் அப்படியே ரிவர்ஸில் வரேன் பாருங்கள். $20 வச்சு ஏதாவது இதை மேனேஜ் பண்ண முடியுமா? அதாச்சும் இந்த 15க்குள்ளே அட்லீஸ்ட் ஒரு $20 வச்சு நம்ம ஏதாவது கொடுக்க முடியுமா? வாய்ப்பு இல்லை, கரெக்டாக? அதனால் அதை விட்டுருங்க. $10 பார்க்குறேன். $10 வந்து 1 இருக்குது நம்மள்ட்ட. ஸோ இந்த 15க்குள்ளே அந்த $10 யூஸ் பண்ணி நம்ம ஏதாச்சும் பண்ண முடியும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த $10 யூஸ் பண்ணிட போகிறோம். ஸோ யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும், இது 0 ஆகிடும். அண்ட் நம்ம பாக்கி கொடுக்க வேண்டிய சில்லறை 15 - நம்ம எவ்வளோ $10 நோட்டை யூஸ் பண்ணோமோ அதை வச்சு சப்ட்ராக்ட் பண்ணிடணும், கரெக்டாக? ஸோ நம்ம வந்து ஒரு நோட்டை யூஸ் பண்ணுறோம். ஸோ 15 - 10ன்னு ஆகிடும். ஏன்னா $10 திரும்பி கொடுத்துட்டோம். மீதி இப்போ நம்ம கொடுக்க வேண்டியது $5 தான், ஓகேவா? இப்போ இந்த $5க்கு பாக்கி இருக்கிறது என்ன, 2 $5 நோட்டு நம்மள்ட்ட இருக்குது. ஸோ 2 $5 நோட்டு இருக்கிறதுனால நம்ம மறுபடியும் இதில் 1 யூஸ் பண்ணிவிட்டு 1 கம்மி பண்ணிவிட்டு இந்த $5 அவன்கிட்ட திரும்பி கொடுத்துட்டு பாக்கி 0 ஆகிட போகுது. ஸோ இதனால் இந்த $20 நான் கொடுத்தவனுக்கும் நம்ம ஒரு $10 நோட்டு, ஒரு $10 நோட்டு, ஒரு $5 நோட்டை வச்சு செட்டில் பண்ணியாச்சு. இப்போது நம்மளோட கொஷின் முடிஞ்சிருச்சு. ஆட்டோமேட்டிக்காக இங்கே ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணிடலாம். பட் நம்ம என்ன பண்ணணும், $20 பில்லை ஆட் பண்ண மறந்துடக்கூடாது. ஏன்னா தேவையே இல்லை, கொஷினே முடிஞ்சிருச்சு. பட் ஸ்டில் அந்த அல்காரதமோட கம்ப்ளீட்னஸ்க்காக நான் சொல்கிறேன். ஸோ நம்மள்ட்ட இப்போ ஒரு $20 பில் இருக்குது. ஸோ இந்த மொத்த ப்ராப்ளம் முடியும் போது பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணியிருப்போம். ஒரு $20 இருக்கும், ஒரு $5 இருக்கும், ஓகேவா? ஸோ இதுதான் கைஸ். ஜஸ்ட்டு ஏன் கிரீடின்னு சொல்கிறேன்னா, அப்படியே ட்ராக் பண்ணிகிட்டே வந்து $20 வச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுத்து முடிச்சிருவோம். அடுத்து $10 வச்சு எவ்வளோ கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுத்து முடிச்சிருவோம். அப்புறமா $5 வச்சு எவ்வளோ கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுத்து முடிச்சிருவோம், ஓகேவா? இந்த மாதிரி ஃபுல்லாக கொடுத்து முடிச்சு கூட அந்த அமௌண்ட் வந்து 0 ஆகலை, அதாச்சும் இந்த கடைசியாக 0ன்னு செட்டில்மெண்ட் வருது இல்லையா, இது 0 ஆகலை அப்படின்னா என்ன அர்த்தம், நம்மளால் அந்த பணத்தை திரும்பி கொடுக்க முடியல, ஃபால்ஸ்னு அர்த்தம். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இதனால தான் இது கிரீடி, ஓகேவா?
ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து அகைன் பார்த்தீங்கன்னா நீங்களே கெஸ் பண்ணலாம், லீனியர் டைம் காம்ப்ளெக்சிட்டி தான். கரெக்டாக நம்ம வந்து ஒன்றும் பெருசாக ஏதோ லாஜிக் எழுதலை, அரே ஒரு தடவை லூப் பண்ணி ஜஸ்ட் ஸ்மால் கேல்குலேஷன்ஸ் பண்ணுறோம். ஸோ லீனியர் டைம் காம்ப்ளெக்சிட்டி தான். ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. கரெக்டாக ஸோ நம்ம வந்து புதுசாக எதுவும் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் கிரியேட் பண்ணல, ஜஸ்ட் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி மேனிபுலேட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. சரி வாங்க டக்குன்னு கோட் போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு மேக்ஸ் ப்ராப்ளம், அந்த கிரீடி சொல்யூஷன் அப்படின்றதுனால நான் ஆல்ரெடி இங்கே கோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஜஸ்ட் ஒரு வாக் த்ரூ மாதிரி கொடுக்குறேன். உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் நான் ரொம்பவே சிம்பிளாக தான் அது எழுதியிருக்கேன், நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி தான் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மள்ட்ட எவ்வளோ $5 இருக்குது, எவ்வளோ $10 இருக்குது, எவ்வளோ $20 இருக்குன்றத கணக்கில் வச்சுக்கிறதுக்கு வேரியபிள்ஸ் வச்சுக்க போகிறோம். சரியா? ஸோ இப்போ வந்து பாருங்கள், ஜஸ்ட்டு நம்மள்ட்ட இருக்கிற பில்ஸ் எல்லாத்தையும் லூப் பண்ண போகிறோம். அதாச்சும் அந்த அரேயில் உள்ள பில்லெல்லாம் லூப் பண்ண போகிறோம். நம்ம எவ்வளோக்கு முதல்ல சில்லறை கொடுக்கணும், அந்த பில் -5 தான். ஏன்னா -5ன்றது நம்ம ஜூஸோட ரேட்டு. ஸோ அந்த $5 தவிர மீதி உள்ளதுக்கு தான் நம்ம சில்லறை கொடுக்கணும். ஸோ அந்த அமௌண்ட்டுன்றது பில் -5. சரியா? இப்போ பாருங்கள், கிரீடியாக பண்ணுறேன். இந்த 3 பிளாக் பாருங்கள். ஃபஸ்ட்டு $20 வச்சு எவ்வளோ கொடுக்க முடியும்னு பார்க்குறேன், $10 வச்சு எவ்வளோ கொடுக்க முடியும்னு பார்க்குறேன், $5 வச்சு எவ்வளோ கொடுக்க முடியும்னு பார்க்குறேன். ஸோ இதில் வந்து நம்ம $20 பார்த்தாலே உங்களுக்கு மற்ற ரெண்டும் புரிஞ்சிடும். ஸோ இங்கே பாருங்களேன், ஃபஸ்ட்டு எவ்வளோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இன்கேஸ் நான் $20 வச்சு இதை நான் செட்டில் பண்ணணும்னு நினச்சேன்னா என்னால் மேக்ஸிமம் எவ்வளோ $20 யூஸ் பண்ண முடியும். இங்கே பாருங்களேன், $20 நீடட் இஸ் ஈக்குவல் டு math.minimum ஆஃப் amount by 20. ஓகேவா? amount by 20னா என்ன அர்த்தம், இந்த அமௌண்ட்டை வெறும் $20 வச்சு மட்டுமே செட்டில் பண்ணோம்னா நமக்கு amount by 20 டாலர் நோட்டு தேவைப்படும், $20 நோட்டு. கரெக்டாக? அது $20 என்னது, நம்மள்ட்ட இருக்கிறது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அமௌண்ட் வந்து $100 வச்சுக்கோங்களேன். நமக்கு வந்து 100/20 5 $20 நோட்டை தேவைப்படும். ஆனால் நம்மள்ட்ட இருக்கிறதே 2 $20 நோட்டு தான் வச்சுக்கோங்க. நம்ம 5 கொடுக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால தான் இங்கே மின் எடுக்கிறேன். புரியுதா? ஸோ நம்மள்ட்ட இருக்கிறது தான் நம்மளால் மேக்ஸிமமாக கொடுக்க முடியும். ஸோ அதனால் math.minimum ஆஃப் amount by 20 $20. ஸோ இதில் என்ன வருதோ அதுதான் எவ்வளோ $20 நோட்டை வந்து நம்மளால் கொடுக்க முடியும் அப்படின்றது. இப்போது அமௌண்ட்டை வந்து நம்ம கம்மி பண்ணணும் இல்லையா? ஏன்னா இந்த $20 நீடடை வந்து நம்ம அவன்கிட்ட கொடுக்க போகிறோம் திரும்ப. ஸோ எவ்வளோ அமௌண்ட் கம்மியாகும், -$20 நீடட் இன்ட்டு 20. கரெக்டாக? ஏன்னா ஒவ்வொரு நோட்டும் $20 மதிப்பு. ஸோ இன்ட்டு 20 போட்டுக்கிறோம். இப்போது அமௌண்ட்டு கம்மி பண்ணால் மட்டும் போதாது, நம்மள்ட்ட பாக்கி இருக்கிற $20 நோட்டும் கம்மியாகும். கரெக்டாக? ஏன்னா இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் $20 நோட்டை திரும்பி கொடுத்துட்டோம். ஸோ நம்மள்ட்ட இருக்கிறதும் அதே அமௌண்ட் பை கம்மியாகும். கரெக்டாக? ஸோ இதுதாங்க இஸ் லாஜிக்கு. பேசிக்காக இந்த 3 லைன் தான் இந்த ப்ரோக்ராமோட ஃபுல் எசன்ஸே. ஸோ இதே கான்செப்டை நீங்கள் அடுத்து $10 போடணும், $5 போடணும். ஓகேவா? இது 3ம் பண்ணி முடிக்கும்போது அந்த அமௌண்ட்டு இன்னும் <0 இருந்துச்சுன்னா அங்கேயே நம்ம ரிட்டர்ன் ஃபால்ஸ் பண்ணிடலாம், கடையை மூடிட்டு கிளம்பிடலாம், சில்லறை கிடையாது போங்கடான்னு சொல்லிடலாம். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பாருங்களேன், நம்ம அந்த பார்த்த லாஜிக். அதாச்சும் இப்போ அவன் இப்போ கொடுத்தது $20 நோட்டாக இருந்துச்சுன்னா $20 ஒன்று ஆட் பண்ணிக்கிறோம். இல்லை அவன் கொடுத்தது $10 பில்லாக இருந்துச்சுன்னா $10 ஒன்று ஆட் பண்ணிக்கிறோம். இல்லையா 20ம் இல்லை 10ம் இல்லைன்னா $5 ஒன்று ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா 20, 10, 5 இது 3 மட்டும்தான் ஒரு கஸ்டமரால் கொடுக்க முடியும்னு கொஷினில் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இது ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் எங்கேயுமே ஃபால்ஸ் வரல அப்படின்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாருக்கும் ஜூஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அவ்வளோதாங்க. இது ரொம்ப சிம்பிள் தான். என்ன மாதிரி நீங்களும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி ஓவராக யோசிக்காதீங்க. அந்தந்த ப்ராப்ளமும் அந்தந்த மாதிரி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ சப்மிட் பண்ணிடலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு. பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை காலேஜ் மேட்ஸ், ஜூனியர்ஸ் யாராவது பிளேஸ்மெண்ட் ட்ரை பண்ணுறாங்க இல்லை ஜாப் ஸ்விட்ச் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் வர்த்தா நண்பா.